கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கம்பல்சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ கரெக்டாக இந்த சேனலை பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கான பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணதுலேருந்தே அகைன் என்னாச்சு, லாஸ்ட் ஒரு 3 டேஸாக உங்களுக்கு டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சேனலில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பும். ஸோ இப்போதைக்கு இதை பார்க்கும்போது நம்ம ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிஃப்டியை பார்க்கும்போது இதை ஒரு நம்ம கப் அண்ட் ஹேண்டிலாக உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஹேண்டில் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சுன்னு ரீடெஸ்ட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு என்ன ஆகும், நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் வரும். ஸோ இந்த சேனலை வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்படியே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சேனலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடு போகும். ஸோ நேற்று ஒரு 88 பாயிண்ட்ஸ் வந்து ஸோ டவுன் சைட்லேயே வந்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா மேலே போயிட்டு ஆகிய ரீடெஸ்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு இன்னும் என்ன ஆகும், நல்ல புல் பேக்கு ரேலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலில் என்ன இருக்குது, உங்களுக்கு நேற்று நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே அப்சைடில் தான் போகும். ஸோ ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக இருக்குது, அப்சைடில் தான் போகும். இந்த நேற்றுக்கு நான் அதை கவனிச்சிருந்தேன், இந்த சேனல் பாஸ் ஆகிறத கவனிச்சிருந்தேன். ஆனால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணலை. ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைடில் தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருந்தேன். பட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்ன இருக்குது, ஸோ டவுன் சைடில் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 460 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் தான் சொல்லணும். பேங்க் நிஃப்டி, அதாவது நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கீழே விழுந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மைனர் ட்ரெண்டு தான் நான் சொல்கிறேன். ட்ரெண்டு வந்து இப்போ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். ஆனால் ஒரு மைனர் ட்ரெண்டில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 56,102 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த லோ உடச்சா அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், ஸோ இந்த லோவும் உங்களுக்கு இந்த ட்ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் கீழே வரலாம். ஸோ இந்த ட்ரெண்டை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்று ஸோ நம்ம இந்த 56,000, இல்லைன்னா இந்த டவுன் ட்ரெண்டோட சேனல், ஸோ இந்த பாட்டம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கு எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்காக சில நிமிடங்கள். அதாவது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஸ்டாக் மட்டும் கொடுக்க போகிறதில்ல, கொடுத்துட்டு அதை முழுக்க என்ன பண்ண போகிறோன்னா அதை ட்ராக் பண்ணுவோம். ஸோ அது டார்கெட்டை ஹிட் பண்ணாலும் சரி, எஸ்எல் ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை அப்சைடில் உங்களுக்கு போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு 2-3 கேண்டல்ஸ் கீழே வந்துச்சுன்னா இது என்ன ரீசனுக்காக வருது அப்படின்ற முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்மளோட ஸ்டாக்கெல்லாம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு 2.5% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்டாக்கில் நம்ம பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நம்ம பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் நேற்று நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, என்ட்ரி நம்ம எடுக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வெறித்தனமாக ஏறும். அதோட ஆல் டைம் ஹை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த
ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே நீங்கள் எஸ்எல்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட். ஸோ என்ட்ரின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். எடுக்கிறத பற்றி நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ கிளியர் கட்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ட்ரையாங்கிளோட இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். இதுக்கு கீழே கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவ்வளோ தூரம் போனதுனால இங்கே இந்த 1004 அப்படின்றது எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிளோட டார்கெட் இந்த 1130 அப்படின்றது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சாரதா மோட்டார். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இல்லை அப்படின்னா ப்ராப்பரான ஒரு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைக்கலாம். ஸோ 1827 உங்களுக்கு ப்ராப்பரான எஸ்எல்லாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு என்னால் எஸ்எல் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹை அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 2336. ஸோ செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை 2900. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண வாங்க போகிறீங்க ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், இது கிட்டத்தட்ட ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 6 monthsலேருந்து 1 year கூட ஆகலாம். ஸோ இதுக்கு நீங்கள் அதோட ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமான்றதை நீங்கள் யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் அதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த ஸ்டாக் வந்து அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன இருக்குது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் நேற்று ஒரு 4% வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹேண்டிலுக்கு கீழே கூட நம்ம எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எஸ்கேஎஃப் இந்தியா. இந்த எஸ்கேஎஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் இருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துலையே பார்த்தீங்களா லேக் ஆகுது. ஸோ எவ்வளோ நாளாக இந்த ஜோனை உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஆனாலும் கூட ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 days உங்களுக்கு அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபண்டை வந்து நீங்கள் 3 கூட பிரித்து வச்சுக்கலாம், இல்லை 2 கூட பிரித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 10,000 இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10,000 நம்ம கையில் வச்சுக்கலாம். ஸோ அகைன் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10,000 நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் ஒரு வேளை எடுக்கலாம். ஸோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எடுக்கும் பொழுது மறுபடியும் நீங்கள் அந்த மீதி இருக்கிற 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு வேளை இது அப்படியே உங்களுக்கு மேலே போயிட்டுருக்குன்னா அப்படியே கூட நம்ம விட்டுறலாம், துரத்தி பிடிக்க வேண்டாம் எதுக்கு மேலே. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் நேற்றுக்கே கவனிச்சிருந்தேன். ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் இல்லாதனால நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தேன். ஸோ நேற்றும் இதே மாதிரி அப்சைடில் போயிட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. சில ஸ்டாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படியே போய்கிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலாம். ஸோ அதனால் சான்ஸை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 1372 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை பார்க்கும்போது 6952. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்லையும் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஆட்டோ அன்சிலரிங் ஸ்டாக்ஸு, ஸ்மால் கேப் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுக்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேன்கோ இந்தியா. இந்த பேன்கோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ இந்த ஆல் டைம் ஹையும் கூட. ஸோ இந்த பேன்கோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே
உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் அதாவது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு, பிரிண்ட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் உள்ளே வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு இப்போ தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸ், லாஸ்ட் 3 டேஸாக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் இப்போ வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு 3 புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. அதை 2ன்னு கூட வச்சுக்கலாமே, ஏன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இதுக்கு முந்தின ட்ரேடிங் செஷனில் இருக்க அந்த கேண்டிலுக்கு. ஸோ இப்போ நம்ம வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி வாங்கினா நம்ம எஸ்எல் வந்து இங்கெல்லாம் வைக்கணும்னா அதே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இதோட ப்ரீவியஸ் ஹையை இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு, 2 டேஸ் ஆச்சு. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதை வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளேயே வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த இப்போ பிரேக் பண்ணியிருக்கு கரெக்டாக. இதோட ப்ரீவியஸ் ஹையை இப்போ தான் பிரேக் பண்ணி ஒரு 2 நாள் ஆச்சு. ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் இப்போவும் கூட இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அந்த ரீசனால் தான் நான் இந்த ஸ்டாக்கை இப்போ பிரேக் அவுட்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டார்கெட் 755. நான் அந்த டார்கெட்டை வந்து உங்களுக்கு வீக்லியில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதோட ப்ரீவியஸ் ஹையை கனெக்ட் பண்ணி ஸோ ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் ட்ராப் பண்ண கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்களும் ட்ராப் பண்ணிக்கிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக நமக்கு வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையில் நம்ம இப்போ வைக்க வேணாம், ஏன்னா இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை, அதனால் நம்ம எங்கே வைக்கலாம். ஸோ இந்த 552க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜிண்டால் ஸ்டீல். இந்த ஜிண்டால் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி என்ட்ரி எடுக்கும்போது எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹையை நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய ரொம்ப அந்த ஸ்டாக் வந்து இறங்கலை, கொஞ்சம் ஸ்டேபிளான ஸ்டாக்கு போல் இருக்குது. ஸோ மற்ற ஸ்டாக்குகள் இறங்கின அளவுக்கு ஜிண்டால் ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இறங்கலை. ஸோ இதில் ஆல் டைம் ஹை 1082. ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 968. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் செயில். இந்த செயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% வந்து நேற்று வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு வைங்களேன். ஸோ என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஸ்எல் அப்படின்னு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும், ஏன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே ஒரே நாளே கூட இன்றைக்கே கூட உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷன் அடுத்து வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செயில் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இப்போது ப்ராப்பராக நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 141க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட் இதோட டார்கெட் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹை இந்த 177ன்றது அதோட ப்ரீவியஸ் ஹை உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் வந்து இதை பிரேக் பண்ணும்போது இதுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹைடெக் ஹியர். இந்த ஹைடெக் ஹியரை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னும் என்ன ஆகலை, ஸோ பிரேக் அவுட் ஆகலை, பட் பிரேக் அவுட் நியரில் இருக்குது. இந்த கியர் ஸ்டாக்கெலாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டாக் நிறைய ஸ்டாக் வந்து விழுந்து கிடக்கு. ஸோ இதோட ரேலி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருந்திருக்குங்க பாருங்களேன். ஸோ அகைன் மறுபடியும் என்ன ஆகுது, அவ்வளோ ஒரு ரேலிக்கு அப்புறம் அகைன் மறுபடியும் ஒரு டவுன்ஃபாலை முடிச்சுட்டு இப்போ என்ன ஆக போகுதுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கு கொண்டு வந்திருக்கேன். இது ரிலேட்டிவான ஸ்டாக்கில் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் அனாலிசிஸ் பண்ணிடலாம், அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைனா இது ரிலேட்டிவான ஸ்டாக்கெல்லாம் நான் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன் கூடிய சீக்கிரம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்மளோட டாப் கெய்னர் பார்க்கும்போது ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். இது ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்கில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ டே சார்ட்டில் பார்க்கும்போது நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. ஸோ நான் வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது 2022 ஹையை இப்போ பிரேக் பண்ணி
உங்களுக்கு வீக்லியில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என்ட்ரி ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்குன்றதை கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஒரு 2 3 6 ஒரு 7 வாரமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோன்லேயே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் டெய்லியில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் வந்து என்ன இருக்குன்னா இந்த சப்போர்ட்டில் தான் ரேட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போயிட்டு மறுபடியும் டவுன் சைடில் இப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போவும் ஒரு 4% அப் சைடில் போயிருக்கு. இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒன்று, ஸோ இதுதான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இன்னும் கீழே வந்தாலும் இந்த ஆல் டைம் ஹை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாடா ஸ்டீல். இந்த ஸ்டீல் செக்டார் வந்து நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டீல் செக்டாரில் இருக்க நான் லார்ஜ் கேப் ஸ்டாக் ஒரு 2 மட்டும் உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரீவியஸ் ஹை இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த ஹையில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ அதனால் 2-3 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுக்கலாம். எடுக்கிறத பற்றி நீங்கள் தாராளமாக இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம், இந்த ஐடிஏ ஸ்டாக்கு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நேற்று முந்தா நாள்னு நினைக்கிறேன் ஒரு 1900 கோடி ஆர்டரை வந்து பிஎஸ்என்எல்கிட்டருந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போது என்ட்ரி எப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒன்று இந்த ப்ரீவியஸ் ஹையை இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அப்பர் சர்க்கியூட் ஸ்டாக்கு. ஸோ இல்லை அப்படின்னா ஒரே நாள்லேயே 10% அந்த மாதிரி அசால்ட்டாக போகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களோட நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போது வாங்க மாட்டேன். ஏன்னா ஒன்று இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம், இல்லை இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணட்டும், ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறத பற்றி யோசிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டாக்கை கொண்டு வந்திருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை வந்து என்னால் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு, அனாலிசிஸ் பண்ண முடியல. அதனால் நாளைக்கு வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் பண்ணிடுவோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.